நான் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். மீன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீன ராசிக்கு ஜென்ம சனி தொடங்குது இல்லையா? சனி 7.5 சனி அப்படின்னா முதல் 2.5 வருடம், நடுவில் 2.5 வருடம், கடைசியில் 2.5 வருஷம். இதில் நடுவில் இருக்கக்கூடிய 2.5 வருடங்களை தான் நாம் ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7.5 சனி காலகட்டத்திலேயே எல்லா ராசியினரும் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் தான். அதுலேயும் உங்களுக்கு எந்த வயசில் இந்த சனிப்பெயர்ச்சி வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் சொற்பொழிவுக்காக போகிற இடங்களில் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களில் மீனராசி நேயர்கள் நிறைய பேர் சொன்னாங்க, அம்மா 7.5 சனி தொடங்குதுமா, அம்மா ஜென்ம சனி தொடங்குதுமா, அம்மா சனி என்ன பண்ண போகுதுன்னு தெரியலமான்னு சொன்னாங்க. சொன்னவங்களில் 30 வயதுக்கு உட்பட்டவர்களும் இருக்கிறாங்க, 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே சனியை பற்றி ஒரு பயம் இருக்கதான் செய்யுது இல்லையா? சனிப்பெயர்ச்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறைந்தது 3 முறை வரும். 90 வயசுக்குள்ள 3 முறை வரும். ஏன்னா அதுக்கப்புறம்ன்றது வாழ்நாள் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. இந்த 90 வயசு வரைக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த 7.5 சனின்றது 3 முறை வரும். 30 வயசுக்குள்ள ஒரு முறை வரும், 60 வயசுக்குள்ள ஒரு முறை வரும், 60 வயசுக்கு பிறகு 90 வயசுக்குள்ள ஒரு முறை வரும். இப்போ நீங்கள் மீனராசி நேயர்கள் என்ன வயசு உங்களுக்குன்றத பாருங்க. 30 வயசுக்குள்ள இருக்கிறீங்களா, 60 வயசுக்குள்ள இருக்கிறீங்களா, 90 வயசுக்குள்ள இருக்கிறீங்களா அப்படின்றதையும் பாருங்க. இது எத்தனாவது சுற்று சனி அப்படின்னு. ஜென்ம சனி என்ன பண்ணும் அப்படின்னா அது கண்டிப்பாக சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யுது. ஏன்னா சனி நீதிமான். நம்ம சனிக்கு என்னை மன்னிச்சிரு அந்த மாதிரிலாம் சொல்லியெல்லாம் நம்ம தப்பிக்கவே முடியாது. ஒரே பரிகாரம் என்னன்னா நம்ம நல்லவங்களா இருக்கிறது மட்டும்தான். சனிக்கான ஒரே பரிகாரம் நம்ம நல்லவங்களா இருக்கிறது. நாம அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் சனி பகவான் 7.5 சனி காலகட்டங்களில், அஷ்டம சனி காலகட்டங்களில் நமக்கு திருப்பி தருகிறார். அதனாலதான் கஷ்டம் வரும்போது நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நம்மளே சொல்லுவோமே, என்ன பாவம் பண்ணனோ தெரிலையே அப்படின்னு நம்மளை நாமளே சொல்லிக்கிறோம். நாம செஞ்சதை தான் சனி பகவான் திருப்பி கொடுக்குறார். இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் மீனராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு வரலாம். அதுவும் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அப்போ வாழ்க்கை துணையோடு எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். கணவன் மனைவி உங்க 2 பேர்ல யாருக்கு ஜென்மசனி இருக்கோ, யாரு மீனராசியோ, சில பேருக்கு நான் ஜாதகம் பார்க்கும்போது அம்மா நாங்கள் 2 பேரும் மீனராசிமா, ஜென்மசனி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோடு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். முயற்சிகளில் சின்ன சின்ன தடை இருக்கலாம். நான் ஒரு ப்ரொமோஷனுக்கு முயற்சி பண்ணுறேன், அல்லது நான் இந்த காரியம் தொடங்கணும்னு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் நாம் அதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி மீனராசி நேயர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் முதலீடு போட்டு தொழில் தொடங்குவதை, முதலீடு போட்டு தொழிலை விரிவுபடுத்துவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஜென்மசனி காலகட்டங்களில் நான் இத்தனை ரூபாய் போட்டு இவ்வளோ ரூபாய் எடுத்துருவேன், நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ லாபம் எடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஜென்மசனி காலகட்டங்களில் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய சகோதர வர்க்கம், தம்பியோ தங்கச்சியோ இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன மன வருத்தம், வாக்குவாதம்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலையில் கவனமாக இருக்கணும். சில பேர் கோபத்தில் அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க. ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், நம்மளோட ஈகோ அப்படியே தூண்டும் போது வேலையை வேணாம் ஒன்றும் வேணாம் போ அப்படின்னு வந்துடுவாங்க. வந்த பிறகு ரொம்ப வருத்தப்பட்டவங்களாம் நான் பார்த்துருக்கேன். சொற்பொழிவுக்கு போகும்போது எத்தனையோ பேர் அம்மா வேலை போயிடுச்சு, நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், அடுத்த வேலை கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால ஜென்மசனி காலகட்டங்களில் பொறுமையாக இருக்கணும். மீனராசி நேயர்கள் பிரச்சனைகளை சமாளிச்சுக்கலாம். எல்லா ராசிக்கும் ஜென்ம சனி வரும், எல்லாருக்குமே கஷ்டங்கள் வரும். முக்கியமாக நான் சொன்ன இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். முயற்சிகள் தடைபடலாம். சகோதர வர்க்கத்தோடு, முக்கியமாக தம்பி தங்கை அவங்களோட விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். வாழ்க்கை துணையோடு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம
இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கணும், வார்த்தைகளெல்லாம் அவசரப்பட்டு விட்டுடக்கூடாதுன்றத உணர்ந்து இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த சனி பயிற்சியில் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக முதலீடு போட வேண்டாம். இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரலாம், அதனால் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். மீனராசி நேயர்களுக்கான பரிகாரம், இந்த பரிகாரங்கள் எல்லாம் நான் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணி நிறைய புத்தகங்களை படித்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீனராசி நேயர்கள் மார்ச் 29 சனி பயிற்சிக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை பண்ணுங்க. பிரதோஷ வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போக முடியுதோ அப்பெல்லாம் போங்க. அதுலேயும் முக்கியமாக சனி மகா பிரதோஷம் வரும் இல்லையா, அன்றைக்கு கோவிலுக்கு போய் சந்தனத்தால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இன்னைக்கு சனி மகா பிரதோஷம்னா கோவிலுக்கு போங்க, போய் சந்தனத்தால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக இந்த ஜென்ம சனியினுடைய தாக்கம் குறைவதை பார்க்கலாம். அதே போல சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உங்களுக்கே இங்கே பக்கத்தில் ஒரு ஜீவ சமாதி இருக்குது, உங்கள் ஊரில் ஒரு ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் வழிபாடு செய்வது சிறப்பு. அதே மாதிரி கும்பகோணம் பக்கத்தில் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில்னு இருக்குது. ரொம்ப 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 அற்புதமான திருத்தலம். சிவபெருமான் தன்னைத்தானே பூஜித்த தலங்களில் ஒன்று. தமிழ்நாட்டில் சில கோவில்கள் அப்படி உண்டு. ஏன் சிவபெருமான் தன்னைத்தானே பூஜிக்கணும்? நான் ரொம்ப நாள் இந்த கேள்வியை எனக்குள்ள கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். ஏன் சிவபெருமான் தன்னைத்தானே பூஜிக்கணும்னா, எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு சனகாதி முனிவர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறார். இப்படிதான்ப்பா பூஜை பண்ணணும் அப்படின்னு பூஜை முறைகளை சொல்லிக் கொடுத்த சிவபெருமான் யாருக்கு பூஜை பண்ணி சொல்லிக் கொடுக்கறது? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அப்படின்னார் திருமூலர். எல்லாருக்கும் உயர்ந்த தெய்வமா அவர் இருக்கிறார்ல. அதனால சிவபெருமான் தன்னைத்தானே அர்ச்சனை செய்து தன்னைத்தானே பூஜித்து இப்படித்தான் பூஜை செய்ய வேண்டும் என்று வழிகாட்டினார். அதுதான் சிவபெருமான் தன்னைத்தானே பூஜித்த முறை. அந்த கோவில் தான் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில். ரொம்ப அழகான கோவில். ஓடை கலன் உண்பதும் ஊரிடு பிச்சை காடை இடமாவது கல்லாள நிழற்கீழ் வாடாமுலை மங்கையும் தானும் மகிழ்ந்து ஈடா உரைகின்ற இடைமருது ஈதோ என்று தேவார பதிகம் அந்த தலத்தை போற்றி பாடுகிறது. அந்த திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு சனிக்கிழமை அன்றைக்கு போய் தரிசனம் செய்யுங்கள். மீனராசி நேயர்களுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரம், இந்த சனி பயிற்சிக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. சனி பிரதோஷம் வருகிற அன்றைக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து நல்லா வேண்டிக்கோங்க. அதே மாதிரி திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு சனிக்கிழமை அன்றைக்கு சென்று வழிபாடு செய்வது மிக சிறப்பு. கூடவே சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும், உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு வந்தாலும் பொறுமையாக இருக்கிறது தான் சனிக்கான மிக முக்கியமான பரிகாரம். கண்டிப்பாக நம்ம நல்லவங்களா இருக்கும்போது சனி நம்மை துன்புறுத்த மாட்டார். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். மீனராசி நேயர்கள் இந்த ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் புது முயற்சிகளை மேற்கொள்றத கொஞ்சம் தவிர்க்கலாம். மற்றபடி நீங்கள் கோளறு பதிகம் படிக்கிற போது, நிறைய ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்கிற போது சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.